ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கு டிஃப்ரென்ஷியேஷனை ஆல்மோஸ்ட் முடிக்கிற கண்டிஷனில் இருக்கும். மேக்ஸிமம் மினிமம் வந்தாச்சு. இதுக்கு அடுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் தான். இது வரைக்கும் ஒரு 20+ வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இதே டாப்பிக்கில். பார்க்கலன்னா பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது. சரியா? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். f dash of x is equal to 0 கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ f double dash of x greater than 0 வரதான் மினிமம், f double dash of x less than 0 வரதான் மேக்ஸிமம். இதுதான் நம்மளுடைய செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். சரியா? இப்போ நம்ம f dash of x ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். y equal to f of x எடுத்துக்கோங்க. f dash of x is equal to 4x cube minus 12x square equal to 0 போட்டிங்கன்னா equal to 0 போடணும். equal to 4x into x square minus 3 x square minus 3. அப்போ இது equal to 0 அப்படின்னா போட்டோம்னா x is equal to 0, x square minus 3 is equal to 0. அப்போ x is equal to plus or minus root 3. x is equal to என்னது? plus or minus root 3. சரியா? இனிமே நம்ம இதில் வந்து எந்த இடத்துல அது மேக்ஸிமம், எந்த இடத்துல மினிமம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? f double dash of x கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? f double dash of x கண்டுபிடிக்கணும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் x ஸ்கொயர் நம்ம அவுட் சைடில் எடுக்கலாம். ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா 4x ஸ்கொயர் இன்ட்டு x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 3. x இஸ் ஈக்குவல் டு 0 என்னது? x ஈக்குவல் டு 3. f dash of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம f double dash of x கண்டுபிடிப்போம். f double dash of x is equal to இந்த இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? 12x ஸ்கொயர் மைனஸ் 24x. சரியா? 12x ஸ்கொயர் மைனஸ் 24x. இப்போ f double dash of 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. equal to 0. f double dash of 0 is equal to என்னது? 0. அடுத்தது f double dash of 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 12 into 9 minus 24 into 3 equal to 9 18க்கு 8 மீதி 1 ஒரு 108. 9 12 108 இல்லையா? 3 12க்கு 2 26 72 equal to பாசிட்டிவ் வேல்யூ வருது, greater than 0. அப்போ f double dash of 3 greater than 0 வருது. அப்படின்னா அந்த x equal to 3ங்கிற பாயிண்ட்ல நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 0வும் 3வும். இந்த x equal to 0ங்கிற பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன செய்யுது? மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் வருது. f கிரேட்டர் தென் 0னா ஆமாம் மினிமம், லோக்கல் மினிமம் கிடைக்குது. சரியா? லோக்கல் மினிமம் கிடைக்குது. அடுத்தது x equal to 0 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஆகிடும். அதில் நம்மளால என்ன சொல்ல முடியாது? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காது. ஏன்னா f dash of 0வும் 0, f double dash of 0வும் 0ங்கிறதுனால செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் நோ இன்ஃபர்மேஷன். f double dash of 3 greater than 0னா at times minimum at x equal to 3. மினிமம் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். f of 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 பவர் 4 மைனஸ் 4 இன்ட்டு 3 பவர் 3 ஈக்குவல் டு 3 பவர் 4னா 81 மைனஸ் என்ன வரும்? 27 4 4 28க்கு 8 108 4 28க்கு 8 மீதி 2 4 8 2 10 108. அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய மினிமம் வேல்யூவாக இருக்கும். 8க்கு 1 போனால் 7,
27 மைனஸ் 27 இதுதான் நம்மளுடைய மினிமம் வேல்யூவாக இருக்கும். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இதுதான் மினிமம் வேல்யூ. ஜீரோங்கிற பாயிண்ட்டை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியாது, செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் எந்த கன்க்ளூஷன் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். அதனால் தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், செகண்ட் ப்ராப்ளம் போடுவோமா? செகண்ட் ஒன், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x power 4 minus 5. அப்போ f dash of x equal to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா 5x power 4 minus 1 equal to 0. அப்போ x power 4 equal to 1னா x is equal to plus or minus 1. ரியல் வேல்யூ மட்டும் எடுத்துக்குவோம், இமேஜினரி வேல்யூ வேண்டாம் நம்மளுக்கு, அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ x equal to 1 போட்டிங்கன்னா f double dash of x கண்டுபிடிங்க. f double dash of x கண்டுபிடிச்சோம்னா இந்த இருக்கு 20 x cube. So f double dash of 1 is equal to 20 greater than 0. அப்போ இதில் என்ன செய்யும், மினிமம் கிடைக்கும். x equal to 1ல it attains f attains minimum. சரியா? மினிமம் வேல்யூ கிடைக்கும். f double dash of minus 1 போட்டிங்கன்னா minus 20 less than 0 வரும். So x equal to minus 1ல it attains maximum. இப்போ minimum value என்னன்னு பார்ப்போம். minimum value f of 1 is equal to எந்த பாயிண்ட்ல மினிமமோ அதை fல சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணினா 1 minus 5 plus 3 equal to minimum வந்து minus 1. maximum value என்னன்னு பார்க்கலாம். f of minus 1. f of என்னது minus 1. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. minus 1 the whole power 5 minus 5 into minus 1 plus 3. இப்போ minus 1 plus 5 plus 3. 8 minus 1 7. இதுதான் maximum value. minimum value minus 1, maximum value 7. எந்த பாயிண்ட்ல minimum at the point 1, maximum at the point minus 1. சரிதானா? ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எது மினிமம் வேல்யூ, எந்த பாயிண்ட்ல அது மினிமமாக இருக்குது, அந்த டிஃபரன்ஸை உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும், கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? எந்த பாயிண்ட்ல மினிமமாக இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட்ல மினிமமாக இருக்குது, அதனுடைய மினிமம் வேல்யூ எவ்வளவு, -1. அதே மாதிரி எந்த பாயிண்ட்ல அது மேக்ஸிமமாக இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு -1ங்கிற பாயிண்ட்ல மேக்ஸிமமாக இருக்குது, அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு என்னது 7. சரிதானா? இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஒன், f dash of x is equal to 2x minus 4. இப்போ f dash of x is equal to 2 0ன்னு போட்டிங்கன்னா 2 into x minus 2 is equal to 0. அப்போ x equal to நம்மளுக்கு என்ன வந்துடும், 2ன்னு வந்துடும். இதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ f double dash of x கண்டுபிடிங்க. f double dash of x கண்டுபிடிச்சிங்கன்னா இது என்ன கிடைக்குது, 2xக்கு டிஃபரன்ஷியேஷன் 2 தான், greater than 0 தான், greater than 0. அப்படின்னா at times என்னது மினிமம், எந்த பாயிண்ட்ல, at x equal to 2ல. அப்போ f of 2 கண்டுபிடிங்க. f of 2 is equal to எந்த மினிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். அப்போ 2 square 4 minus 8 plus 3 minus 1. மினிமம் வேல்யூ எவ்வளவு, -1. சரிதானா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஒன், f dash of x is equal to f dash of x. இது u by v மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். f dash of x is equal to x square minus 1 the whole square, x square minus 1 into x square க்கு differentiation 2x minus x square into minus x square into இந்த x square minus 1 க்கு differentiation 2x. So என்ன வருதுன்னு பாருங்க, 2x cube minus 2x minus 2x cube by x square minus 1 the whole square, which is equal to, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். So f dash of x வந்து minus 2x by x square minus 1 the whole square equal to 0. கேன்சல் பண்ணிங்கன்னா x equal to 0.
கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது x ஈக்குவல் டு 0. இப்போ இதுதான் நம்மளுடைய f dash of x இல்லையா. இப்போ f double dash of x கண்டுபிடிக்கணும். f double dash of x is equal to இதுக்கு டிஃபரன்ஷியேஷன். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 1 the whole power 4 இங்கே x ஸ்கொயர் மைனஸ் 1 the whole square into இந்த மைனஸ் அவுட் சைடில் வச்சுக்கோங்க, அப்போ கன்ஃபியூஸ் ஆகும். into இந்த xக்கு டிஃபரன்ஷியேஷன் 1 minus 2 வெளியிடுச்சு, இந்த minus 2 வெளியிடுச்சு minus x into இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு பாருங்க. இதோட டிஃபரன்ஷியேஷன் 2 into x square minus 1 into 2x 2 into x square minus 1 into 2x. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் x equal to 0ங்கிற பாயிண்ட்டை அதில் சப்ஸ்டியூட் பண்ணி greater than 0 less than 0 பார்க்கணும். அப்போ f double dash of x is equal to minus 2 into x square minus 1 outside எடுத்தோம், x square minus 1 by x square minus 1 the whole power 4 outside வச்சாச்சு. இதில் x square minus 1 போக மீதி ஒரு x square minus 1 இருக்கு. இங்கே ஒரு x square minus 1 போயிடுச்சு, இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு 2x, என்ன இருக்கு minus 4x square. அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, minus 2 into x square minus 1 into minus 3x square minus 1 by x square minus 1 the whole power 3 இந்த x square minus 1 கேன்சல் பண்ணிடலாம், whole power 3. சரியா? இப்போ at the point 1 substitute, at the point 0 substitute பண்ணுங்க. at the point என்ன செய்யணும், 0 substitute பண்ணணும். 0 substitute பண்ணீங்கன்னா f double dash of 0 is equal to minus 2 into minus 1 by இது 0 போட்டோம்னா minus 1 power 3 வந்து minus 1 வரும். 1 2 3 மைனஸ் வருது, இப்போ minus 1 less than 0. less than 0னா நம்மளுக்கு என்ன செய்யும், it attains maximum. என்னது maximum. எந்த பாயிண்ட்ல x equal to 0ங்கிற பாயிண்ட்ல நம்மளுக்கு வேல்யூ என்ன வருது, மேக்ஸிமமாக வருது. சரியா? இப்போ x equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா f of 0 is equal to 0 தான். f of 0 மேக்ஸிமம் வேல்யூவே என்னது தான், 0 தான். சரிங்களா? மேக்ஸிமம் வேல்யூவே 0 தான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அடுத்த ப்ராப்ளம் வந்து root x minus 4th root of x. root x minus 4th root of x. என்ன வந்து பாருங்க. f of x is equal to root x minus 4 into root x. அதாவது 4 into root x இல்லை, அது இது x power 1 by 2 minus x power 1 by 4 4th root of x. So f dash of x is equal to 1 by 2 x power 1 by 2 minus 1 minus 1 by 4 x power 1 by 4 minus 1. So 1 by 2 x power minus 1 by 2 minus 1 by 4 x power minus 3 by 4. சரியா? minus 3 by 4. So f dash of x is equal to 1 by 2 root x minus 1 by 4 into x power 3 by 4 equal to 0 போடவே முடியாது. போட்டா டினாமினேட்டர்ல அவ்வளோ எக்ஸுமே இருக்கு, டினாமினேட்டர்ல தான் எல்லா எக்ஸுமே என்ன செய்யுது இருக்கு. f dash of x equal to 0 போட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். 1 by 2 x power 1 by 2 equal to 1 by 4 x power 3 by 4ன்னு வரும். சரியா? இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x power 3 by 4 by x power 1 by 2 equal to 2 by 4.
இதை பவரில் கொண்டு போங்க. எக்ஸ் பவர் 3/4 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 2/4. அப்படின்னா இது முக்கால் அரை கால். அப்போ எக்ஸ் பவர் 1/4 ஈக்குவல் டு 2/4. அப்போது x is equal to x power 1/4 the whole power 4 equal to 2/4 னா 1/2 போட்டுக்கலாம். 1/2 the whole power 4. அப்போ x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to 1/16. x is equal to எவ்வளவு 1/16. பவர் 4 எடுத்திருக்கேன். இந்த 4 கேன்சல் ஆகி x வந்துடும். இங்கே 1/2 பவர் 4னா 1/16. இதுதான் என்னது நம்மளுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட். x is equal to 1/16. அப்படி இப்போ இதோட முடியலை. இது என்னது நம்மளுடைய f dash of x. இதுக்கு நம்ம f double dash of x கண்டுபிடிக்கணும். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா நம்ம என்ன செய்யணும், f double dash of x கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். f double dash of xல நம்மளுக்கு மேக்ஸிமமோ மினிமமாங்கிறது ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா. f double dash of x is equal to 1/2. இங்கே x பவர் 1/2னா x பவர் மைனஸ் 1/2. இப்போ மைனஸ் 1/2 x பவர் மைனஸ் 1/2 மைனஸ் 1 மைனஸ் 1/4 x பவர் மைனஸ் 3/4. ஸோ மைனஸ் 3/4 இன்ட்டு x பவர் மைனஸ் 3/4 மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1/4 x பவர் மைனஸ் 3/2 plus 3/16 x power minus 7/4 minus 7/4 equal to minus 1/4. ரொம்ப கஷ்டம். x power 3/2 plus 3/16 x power minus 4 7/4. okay, 7/4. இப்போ f double dash of 1/16 அப்ளை பண்ணிங்கன்னா minus 1/4 1/16 power 3/2 plus 3/16 1/16 power 1/3 7/4. fourth root of 16 வந்து 4ன்னு வந்துடும். sixth root of ஆமாம் பெரிய வருது ஈக்குவல் டு மைனஸ் 1/4 இன்ட்டு என்ன வரும்னு பாருங்கள் 1.5 இல்லையா. அப்போ 1/16 இன்ட்டு 1/4ன்னு வரும் ப்ளஸ் 3/16 இன்ட்டு இந்த 4 கேன்சல் ஆகிடும். இதை போட்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே 7/4 7/4னா 7/4 இதை 2/4ன்னு எழுதிடலாமா. 2/4 2/4 the whole power 1/4னா நம்மளுக்கு இது என்ன செஞ்சிடும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்னா 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/2 the whole power 1/2 the whole power 7ன்னு வரும். 1/2 the whole power 7. அப்போது இந்த பாருங்க இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இங்கே f double dash of x is equal to minus 16 plus இங்கே 1/2 power 4னா 1/2 power 4 கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் 3 into 8 இருக்கும். 24 minus 16 8 greater than 0 greater than 0. therefore it attains என்னது, it attains minimum. it attains minimum. சரியா. அப்போ என்ன வரும்னு பாருங்க. f of 1/16 f of 1/16 equal to square root of 1/16 minus 4th root of 1/16. square root of 1/16 வந்து 1/4 minus 4th root of 1/16 வந்து 1/2 minus 1/4. ஆன்சர் என்னது கால் மைனஸ் அரை மைனஸ் minus 1/4. மினிமம் வேல்யூ வந்து minus 1/4. சரிங்களா.
இது வந்து புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல நிறுத்தி வச்சு இன்னொரு தடவை பாருங்கள். அதாவது 3/2 நான் 1.5 போட்டிருப்பேன். அதாவது 1/16 into √1/16 அப்படின்னு அர்த்தம். அதுவும் அதனுடைய ஸ்கொயர் ரூட்டும். 4னா 4th ரூட்டு, பவர் 1/4னா 4th ரூட், அந்த மாதிரி போட்டிருப்பேன். தெரியலைன்னா அதே எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல நிறுத்தி வச்சு இன்னொரு தடவை பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிதானா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நிறைய அந்த உங்களுடைய சிலபஸ் படி கண்டினியூஸாக சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் முடிக்கிற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நிச்சயமாக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம்.